ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. பௌர்ணமி நாளான இன்று காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டுங்க, வீடெல்லாம் கூட்டி மொழுகிட்டு பாலை காய்ச்சிடலாங்க. பாலை காய்ச்சி இறைவனுக்கு முதல்ல பகவானுக்கு ஒரு டம்ளர், எங்கள் வீட்டுக்காரர் காஃபி வேறு கேட்குறாரு, அவருக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு பகவானுக்கு ஒரு டம்ளர் பால் ஊற்றி கொண்டு போய் வச்சிடலாங்க. இன்றைய நாள் நாம் என்றைக்குமே, இன்றைக்கின்ட்டு இல்லைங்க, எல்லா நாளுமே பகவான் நினைக்கணும். பௌர்ணமி நாள் சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பகவான் உங்களுக்கு அர்ப்பணம், பகவான் உங்களுக்கு அர்ப்பணம், பகவான் உங்களுக்கு அர்ப்பணம் என்பது ஒரு பெரிய மேஜிக் வேர்டு. இது ஒரு பெரிய மந்திரம். இந்த மந்திரத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நம்மிடம் எந்த கர்மமும் ஒட்டாது. யாருடைய எண்ணங்களும் நம்மை பாதிக்காது. யாருடைய வார்த்தைகளும் நம்மை பாதிக்காது. யாருடைய செயல்களும் நம்மை கட்டுப்படுத்த முடியாது. இறைவன் நாமந்தாங்க நம்மை வழிநடத்தி செல்லும். நம்மை விட்டு அம்மா அப்பா பிரிஞ்சிடலாம், கணவர் பிரிஞ்சிடலாம், குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். எந்த சூழ்நிலையிலுங்க இறைவன் நமக்கு துணையாக இருப்பார். நாமம் நாமியை காட்டிலும் பெரிது என்று நாமிகளே சொல்லி இருக்கிறார்கள். நாமத்தை சொன்னவுடன் நாமி நமக்குள் பிரசன்னமாகி விடுவார். நாம என்னங்க? யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. இந்த 4 வரி நாமத்தை நாம் சொன்னோன்னையே நமக்குள்ள நாமி வருவார். அவரை தக்க வைத்து கொள்வதற்காகத்தான் நாம் தொடர்ந்து நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அன்னை மாதேவகி அவர்கள் அடிக்கடி அவருடைய சத்சங்கத்தில் கூறியிருக்கிறார். அதை நாம் பின்பற்றி என்றும் நாளும் நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். எந்த நாளுமே இறைவனை மறந்துடக்கூடாதுங்க. நாமம் எந்திரிச்சுன்னு காஃபி போடும்போது, ஆற்றும்போது, நடக்கும்போது இந்நேரம் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா என்ற நாமத்தை மறவாதீர்கள். நம்ம எப்படிங்க ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் சொல்கிற மாதிரிங்க பகவானை நம்ம என்றைக்குமே மறக்கூடாதுங்க. பகவான் திருவண்ணாமலையில் தான் ஆசிரமம் இருக்குது. முடிஞ்சால் திருவண்ணாமலை போகிறவங்களாம் போயிட்டு வாங்க. முதல்ல வீட்டில் நாம் விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு தான் கோயிலுக்கு போகணுங்க. எப்பவுமே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. யோகிரமா யோகிரமா என்று தினம் பாடு, யோகிரமா யோகிரமா என்று தினம் பாடு, சேமமாக வாழவன் திருவடியை நாடு என்றும் நாமம் சொல்வோம். பௌர்ணமி நாள் நம் வீட்டில் வழிபட்டாங்க. நமக்குள்ள உடம்பு கஷ்டம், மன கஷ்டம், துயரம், துன்பம் எல்லாம் நம்மளை விட்டு போயிருங்க. நம்ம உடம்பு வைப்ரேஷனோடு இருக்குங்க. நம்ம வீட்லேயும் அந்த சக்தி கூடுங்க. நாம் சொல்லிகிட்டே இருந்து பாருங்கள், நம்ம வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு பெரிய சக்தி வருங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. சண்டை சச்சரவு இருக்காது, அக்கம் பக்கம் பிரச்சனை இருக்காது. எல்லோரும் ஒற்றுமையாக நாம் சொல்வோம். இங்கே எல்லாருமே அப்படி தாங்க. நாங்கள் வியாழக்கிழமையான வீட்லேயே பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணி வச்சுங்க. 2 ஊதுவத்தி பற்ற வச்சா போதுங்க. ஒரு விளக்கு பற்ற வச்சு 2 ஊதுவத்தி வச்சு யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா என்ற நாமத்தை கூறினால் போதுங்க. பகவான் நம்முள் எழுந்தருள்வார். நம் நாக்கில் நாமம் வளர வேண்டும். நம் தலைப்பாகை பாதம், பகவானோட பாதம் சுமக்க வேண்டும். நான்
அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். கண்கள் அவரையே பார்க்க வேண்டும். நல்ல சிந்தனைகளையே இந்த மனசு நினைக்க வேண்டும். ஸ்ரீமத் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பரபிரம்ம அத்வைத ஜோதி ஸ்வரூப அகிலாண்ட நபராஜ கருணாமூர்த்தி யோகிராம் சரத்குமார் குரு மகராஜ் கே ஜெய் ஓம். योगी राम शौरत कुमार, योगी राम शौरत कुमार, योगी राम शौरत कुमार, जय गुरु राय. योगी राम शौरत कुमार, योगी राम शौरत कुमार, योगी राम शौरत कुमार, जय गुरु राय. நம்ம வீட்டில் வழிபட்டுட்டு உன் பாதம் தலை சுமக்க, உன் உருவை மனம் சுமக்க, உன்னாமம் நான் சுவிக்க, என் துயரை நீ சுமப்பாய். யோகிராம் சுரத்குமாரா, யோகிராம் சுரத்.